ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கடவுள் கொடுத்த இந்த சூப்பரான வாழ்க்கையை செம்மையாக ஜாலியாக கொண்டாடிட்டுருக்கேங்க. நம்மளை சுற்றி யார் எப்படி இருந்தாலும் நமக்கான ஒரு அழகான ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே ஒரு வட்டத்துக்குள்ளே நம்மளை எப்போயுமே ஹாப்பியாக வச்சுருப்பாங்க கடவுள். அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். கடவுள் என்ன உங்களுக்கு வந்து இங்கே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார். கடவுள்னா என்ன, கடவுள்னா யார், எந்த இயக்கத்தில் வந்து கடவுள் வந்து இந்த உலகத்தை படைச்சி நம்மளுக்கு அழகாக அதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சில சட்டத்திட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. எங்கெங்க தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இல்லையா? வாழ்க்கை கொடுக்குற அடியில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கோம். புத்தர்கிட்டே போய் நிற்கிது இன்றைக்கி. சரி, ஓகேங்க. ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க எந்த குழப்பத்தில் இருந்தாலும் நீங்கள் சாதாரணமாக இந்த வீடியோ தொட்டு புதுசாலாம் வந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரபஞ்சம் உங்கள் கண்ணில் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். புதுசாக பார்க்குற எனர்ஜி நிறையா இருக்குது. ஸோ பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, லைக் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் இந்த பாசிட்டிவிட்டியான ரீடிங்கை உங்களுக்கான ரீடிங்காக கிளைம் பண்ணிக்க முடியும். ஏன்னா எனக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கார்டு இன்றைக்கி வரும்னு தோணுது. அதுக்கு முன்னாடியே இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் பவர்ஃபுல்லாக நான் இது ஆல்ரெடி சொன்னேன். இது பிரமிடுன்னு இதை பற்றின டீட்டெயில்டு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இது வந்து என்ன அப்படின்னா தாங்க இங்கே பயங்கரமாக இருக்குது. எப்படி குழந்தை வராமல் வந்துட்டணும். இது வந்துங்க இது வந்து ஹீலிங் கிறிஸ்டல். இது வந்து உங்கள் வீட்லேயும் தொங்க விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மெயினான இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கு போனாலே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கா, அந்த இடத்துல நெகட்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு கிறிஸ்டலுங்க. இந்த ஒரு கிறிஸ்டல் இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நேராக இருக்கா. இது வந்து இது பாசிட்டிவிட்டி இருக்கா இல்லை வந்து நெகட்டிவிட்டி இருக்கா அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்க இந்த கிறிஸ்டல். இது அந்த வீட்லேயா இருக்கலாம், அல்லது வந்து உங்கள் மைண்டில் ரொம்ப நெகட்டிவிட்டியாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இதோட பயங்கரமாக ஆடுங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல ரொம்ப பாசிட்டிவிட்டி இருக்குது, அதனால் அப்படியே ஜம்முன்னு ஜாலியாக அழகாக பொறுமையாக நிதானமாக இந்த ரீடிங்கில் இந்த எனர்ஜி எல்லாமே பக்கவாக இருக்கிறதுனால வந்து இது பயங்கர அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குது. பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நான் காலையில் வந்து எனர்ஜி ஹீலிங் கொடுக்குறேன் தெரியுங்களா? எனர்ஜி ஹீலிங் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து ரிசீவ் பண்ணிக்குவேன் இல்லையா? அப்போது அந்த ரிசீவிங் மோடுக்கு எனக்கு இந்த கிறிஸ்டல், இந்த ஒயிட் கிறிஸ்டல் வந்து கிளாஸ் ஒயிட் கிறிஸ்டல் வந்து இது வந்து என்னோடய கடவுள்கிட்டேருந்து இந்த பிரபஞ்ச சக்தியை எனக்கு வாங்கி எனக்குள்ளே வச்சுக்கும். அதுக்கப்புறம் இந்த எனர்ஜி ஹீலிங் கிறிஸ்டல் வந்து பாயிண்டட் எனர்ஜி கிறிஸ்டலுங்க. இது வந்து யாருக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு அந்த எனர்ஜி போகும். அப்போது வந்து என்னோடய எனர்ஜியும் இங்கே ப்ரொடெக்ட் ஆகும், உங்களுக்கும் எனர்ஜி சேவ் ஆகும். ஏன்னா இதில் என்னென்னா, ஒருத்தங்க கொடுக்கும்போது என்னோடய எனர்ஜி நான் சேர்த்து கொடுத்துட்டேன்னா அப்புறம் நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டியதாக இருக்கும். அதனால் இது எனக்கு சேவ் பண்ணக்கூடிய, என்னோடய எனர்ஜியை பாதுகாக்கக்கூடிய ஒரு சேமிக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் தாங்க இது. ஓகேங்களா? பவர்ஃபுல் கிறிஸ்டல் நல்லா ஹீலிங் பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ புத்தாக்கிட்டே வச்சுட்டோம். நான் காலையில் எடுக்கும்போது 4 மணி அந்த ப்ரேயர், நிறைய பேர் எனர்ஜி ஹீலிங் ப்ரேயருக்கு வரீங்க. தேவைப்படுறவங்க, எனக்கு எனர்ஜி ஹீலிங் தேவைப்படுதுங்க, என்னால் முடியல, பிரச்சனை போராடி என் வாழ்க்கையில் நொந்து ஓஞ்சி போயிட்டேன், ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, எனர்ஜி ஹீலிங் உங்களுக்காக 4 மணிக்கு எழுந்திரிச்சு பிரபஞ்ச சக்தி வாங்கி உங்களுக்கு எனர்ஜி ரூபத்தில் அனுப்பப்படுங்க. இதுக்கிடையில் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். அதை கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேஜரான ரிசல்ட்டு, மேஜரான சேஞ்சஸ் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. ஓகேவா? ஆனால் இன்னொன்று சொல்லிட்டேன், ரொம்ப விரக்தியோடு வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க, எனக்கு வந்து
இனிமேல் என்னங்க என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்குமா என்னென்னு தெரில. நானும் எவ்வளோ பூஜை பண்ணிட்டேன், பரிகாரம் பண்ணிட்டேன், என்னென்னமோலாம் பண்ணிட்டேன். என்னமோ சொல்கிறீங்க, நடக்குமா என்னென்னு தெரில. இதுவும் அப்படியே போயிட போகுது. அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமலாம் தயவு செஞ்சு யாருமே வராதிங்க. நம்பிக்கை இல்லைன்னா இங்கே வேலைக்கே ஆகாது. ஏன்னா இங்கே உங்களை நம்பணும், கடவுளை நம்பணும். இதன் மூலமாக தான் உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். புரியுதுங்களா? நம்பிக்கை இல்லாமல் ஆமாம் எல்லாம் பண்ணிட்டேன், இங்கேயும் என்னவோ ஒன்று சொல்ல போகிறாங்க, நம்பிக்கை இல்லாமல் பண்ணிங்கன்னா இது வேஸ்ட்டு. அப்போ நீங்கள் அப்படியே இருங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அதேபடியே உங்களால் ஜெயிக்க முடியும், என் வாழ்க்கையில் எல்லாம் சரி பண்ண முடியும்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன யோசிக்கிறீங்களோ அதுபடி பண்ணுங்கள். ஓகேவா? தேவையில்லாமல் நிறைய பேரோட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏற்கனவே நீங்களும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. மற்றவங்களோட டைம் ப்ரெஷியஸ் இல்லைங்களா? அவங்களும் எதையோ ஒன்று தேடிட்டுருப்பாங்க. அவங்க டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள். எதில் நம்பிக்கை இருக்கோ அதை பண்ணுங்கள். ஓகேவா? பர்டிகுலராக நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் கேட்குறாங்க. எவ்வளோ தடவை நான் சொல்கிறது, இது நம்புங்க அப்படின்னா, அந்த நம்பிக்கை இல்லாமல் பண்ணுறது வேஸ்ட்டு. அப்போ பண்ணவே வேண்டாம். அவங்க எது மேலே நம்பிக்கை இருக்குது என்னென்னா, அவங்க வெறுத்து போயிட்டாங்க. வாழ்க்கையில் நிறைய பண்ணி நிறைய அடிபட்டு வெறுத்து போயிட்டாங்க. இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போச்சு. அப்போ வாழ்க்கை மேலே நம்பிக்கை இல்லை, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, பிரச்சனை மட்டும்தான் அவங்க கண்ணில் தெரியுது. இவங்கள நான் சரி பண்ணுறது அப்படிங்கிறது அந்த லாஸ்ட் அந்த பேஸ்மெண்ட்லேருந்து இவங்கள க்யூர் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒன்றுமே இல்லை, இவங்ககிட்ட சுத்தமாக எனர்ஜி இல்லை, நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை, எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது, அவ்வளோதான் போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்கள அவள் நிறையா ஹீலிங் கொடுத்து இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இங்கே மேஜிக்லாம் மந்திரம்லாம் கிடையாது. நீங்கள் மாறணும், மந்திர சக்தியே நீங்கள் தான். நீங்களே மாறாமல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா இங்கே மாற்றம்லாம் நடக்காது. அவங்களுக்குள்ளே மாறும்போது மட்டும்தான் லைஃப் மாறும். சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த எனர்ஜி ஹீலிங் மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த தடைகள் இருக்குது பாருங்களேன், வரவிடாமல் தடுக்கிற சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் தடுத்து ஓரமாக தள்ளிட்டு அந்த எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் சிந்திக்கிற தன்மை அதிகமாகுது, ஹீலிங் எனர்ஜி உங்களுக்குள்ளே நிறைய ஏற்படும். அப்புறம் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், அடிக்கடி நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள், தேவையில்லாத உங்களுக்கு உள்ளே போட்டு மனசில் போட்டு டம்ப் பண்ணியிருக்கிற ஒரு குப்பைகள், கவலைகள், மனக்கசப்புகள், சின்ன வயசில் எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம். அப்போது கடந்த கால விஷயமாகவும் இருக்கலாம், நிகழ்கால விஷயமாகவும் இருக்கலாம், எதிர்கால பயமாக கூட இருக்கலாம். இது எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு உங்களுக்கு அதில் தெளிவான ஒரு பாதை, நீங்கள் யார் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன கற்றுக்கணுங்கிற ஒரு தெளிவை கொடுக்கும். புரியுதுங்களா? அதுதான் இந்த எனர்ஜி. உங்கள் பாதையை உங்கள் பிளாக் பண்ணியிருக்கிற உங்களுக்கு வர வேண்டிய அந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயம் நான் எல்லாமே பண்ணுறேங்க. என்ன பண்ணுறேன், நிறைய பேர் சொல்கிற கருத்தை நான் சொல்கிறேன், நான் எல்லாமே பண்ணுறேங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், எனக்கு வேணுங்கிறது பண்ணுறேன், என்னென்னமோ மெடிடேஷன்லாம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு பேஸே சரியில்லையே, உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையே, கடவுள் நம்பிக்கையே இல்லையே, ஒரு பயங்கரமான ஒரு ஊன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கே, காயங்கள் இருக்கே, தழும்பாக இருக்கே, இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணாமல் நீங்கள் அதுக்கு மேலே 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 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், காலைல எந்திரிக்கிறேன், எழுதுகிறேன், ஸ்கிரிப்டிங் பண்ணுறேன், ஜேர்னல் பண்ணுறேன், வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணிங்கனாலும் 369 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகாதுங்க. இங்கே உங்களோட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அது இங்கே துண்டிச்சு போயிருக்கு. உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உண்டான அந்த கனெக்ஷன் துண்டிச்சு போயிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் தலையிலாக நின்று தண்ணி குடித்தா கூட இங்கே ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. அப்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் மாறும்போது மட்டும்தான் மிராக்கிள் நடக்குங்க. நம்பிக்கை இல்லாமல் எந்த விஷயமே பண்ணாதீங்க, அதுக்கு சும்மாவே இருந்துருங்க. நீங்கள் இப்போதைக்கு என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதை நீங்கள் எப்படி பண்ணணும்னு உங்கள் மைண்ட் ஏதாவது சொன்னிச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா இங்கே ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்புங்க. இன்றைக்கி நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னாலே அந்த பவர்னால தான். நீ எதையாவது கற்றுக்கையா, இந்த ஜென்மத்திலே இப்படியே ஓடிடாத, சுற்றி இருக்கிறது அப்படி தான் இருக்கும், உனக்குள்ளே சரி பண்ணுனா சுற்றி இருக்கிறதுலாம் சரியாகும். இதுக்கு மேலே யாருங்க உங்களை காப்பாற்ற முடியும் சொல்லுங்கள்? நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி நம்ம என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னே தெரில. ஆஸ் யூஷுவல் எல்லோரும் தண்ணி குடித்து உங்கள் பிரச்சனையெல்லாம் தூக்கி ஓரமாக மூட்டை கட்டிட்டு மூச்சு காற்ற வெளியில் விடும்போது, உள்ளே இழுக்கும்போது ஃபஸ்ட்டு நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே பாய்ந்து செல்வதாக ஒரு சின்ன கற்பனை பண்ணிக்கோங்க. மூச்சு காற்ற வெளியில் விடும்போது நெகட்டிவான எதிர்மறையான எல்லாத்தையும் சிந்தனைகளையும் வைப்ரேஷனும் எல்லாத்தையும் வெளியே விட்டதாக ஒரு சின்ன ஒரு பாவனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி யார்கிட்ட நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கருப்பண்ணசாமி கேட்டிருந்தாங்க, முனீஸ்வரன் கேட்டிருந்தாங்க, ஐயனார் கேட்டிருந்தாங்க, மதுரவரன் கேட்டிருந்தாங்க. காவல் தெய்வம் சொல்லுங்கன்னாங்க. நான் பர்மிஷன் வாங்கிக்கிறேங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா மதுரவீரன் ஓகே, பட் இன்னும் காவல் தெய்வங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா?
நிறைய பேர் வந்து குலதெய்வ வழிபாடெல்லாம் நிறைய பேர் வந்து பண்ணாமல் இடையில அப்படியே விட்டுட்டீங்க. குலதெய்வ வழிபாடு அப்படி இப்படின்னு ஏதாவது பிரார்த்தனை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் செலுத்திடுங்க. இது சேனல் ஆகிற மெசேஜஸ். ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், யார் மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, முருகப்பா, நம்மளுடைய குழந்தை வேலன் முருகன், அழகன் முருகன் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க மெசேஜ். என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி 6 முகம் அருளிடும் அனுதினம் 7 முகம்னு ரீடிங்குள்ளே வந்துடுங்க. லைக் போடுங்க. லைக் போட்டுட்டு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. லைக் போடும்போது எனர்ஜிக்குள்ளே, பாசிட்டிவ் எனர்ஜிக்குள்ளே வந்துடுவீங்க. உங்களுக்கான நல்ல நல்ல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய, உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க வேண்டிய கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? பர்சனல் ரீடிங் போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க பர்சனல் ரீடிங் எனக்கு வேணும், எனக்கான ஒரு பாதை தெரியல, தெளிவு தெரியல, எந்த பக்கம் போகிறது புரியல, வெளியில் வர முடியல அப்படின்னீங்கன்னா பர்சனல் ரீடிங் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். அதே மாதிரி எனக்கு பாசிட்டிவிட்டி இல்லைங்க, எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணுங்க, எனக்கு வந்து ருத்ராட்சம் மணி வேணும் அப்படின்னா துளசி மணி, ருத்ராட்சம் கலந்த பிரேஸ்லெட்டும் இருக்குது, ஐம்பொன் மணியும் இருக்குது, சாமி டாலரும் இருக்குங்க, $54 உங்களுக்கு தேவைப்படுறவங்க சைஸ் சொல்லிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் இன்னும் வந்து அடிஷ்னலாக உங்களோட பிரச்சனையிலேருந்து ஒரு கூடவே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் உங்கள் கூடவே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். கடவுள் இருக்கார், உண்மையிலே இருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடக்குங்கிறேன். உங்களுடைய விஷ் என்ன இருக்குது, இப்போதைக்கு மனசில் ஏதாவது நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷலாம் நடக்கும். இது வந்து முருகன் வந்து உங்களுக்கு சொல்கிறாரு. இந்த முருக கடவுள் தான் கலியுக தெய்வம். அவரே வந்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்குயா, நீ ஜம்முன்னு உட்காரியா, நான் எல்லாத்துக்கும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மயில் மேலே ஏறி உங்கள் பிரச்சனைகள்லாம் வேகமாக ஓடி போய் சரி பண்ணிட்டு வந்துடுவார். ஒரு 2 செகண்ட் ஆகாதுங்க அவருக்கு. பட் அவர் சொல்கிற சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முருகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தங்கமே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், என் காலடியில் போட்டுட்டு நீ ஜாலியாக சந்தோஷமாக இரு. உன் பிரச்சனை இனிமேல் என் பிரச்சனை. என்ன நம்புறியா? நம்பினோர் கைவிடப்படார். உன் வேலையை பார். உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பிரச்சனையும், மொத்த பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன். யாரை எப்படி சரி பண்ணணும், யாரை உன் வாழ்க்கையிலேருந்து விளக்கணும், எந்த நியாயம் உனக்கு கிடைக்கணும், எங்கே வந்து உனக்கு நம்பிக்கை திரவம் கிடைச்சிருக்கோ அதே இடத்துல உனக்கு வந்து நியாயம் கிடைக்கும். அதனால் தைரியமாக சந்தோஷமாக இரு. உன்னுடைய மதிப்பு என்னன்னு உனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே தெரிய வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஜம்முன்னு உட்காருன்ட்டாங்க. முருகன் கொடுத்த வாசகம் 12-13 நான் சொல்லும்போது அந்த நம்பர் வந்துச்சு. விஷ் கம் ட்ரூ கண்டிப்பாக இருக்குது. பெருந்தன்மையோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நல்லா ஜாலியாக ஜம்முன்னு உட்காருங்க. ஒரு ஸ்டேபிளான வாழ்க்கை தான். இமோஷனல் லெவலில் அப்படி இப்படி நீங்கள் அழுவுறதோ இல்லை கோவப்படுறதோ, ஒரு இமோஷ்னலாக நம்மளால் ஒன்றுமே முடியலையே, கையாலாக தனத்தில் இருக்குமே நம்ம, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. பேசாமல் உட்காருங்க. லக்ஸரியான வாழ்க்கை கடவுள் கொடுப்பாரு. நீ என்ன ஆசைப்படுறியோயா, எனக்கு பணம் காசு வேணும், கடன் தீரணும், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கணும், போனவன் வரணும், அல்லது ஒன்று தொத்திக்கிட்டே நிற்கிது, காலை பிடிச்ச பாம்பாக இருக்குது, அதை விட்டு விலகணும், அப்போது என்னோட அன்பு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தங்க என்னை விட்டு போயிட்டாங்க, அவங்க என்கிட்ட திரும்பி வரணும், எனக்கான நியாயம் வரணும், எனக்கான பணம் வரணும். நான் கொடுத்த இடத்துல பணம் வரல, வட்டிக்கு கொடுத்த இடத்துல கடன் வாங்கிட்டு போனவங்க வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ இழுபறியாக சில கேசஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த கேசஸ்க்கு உண்டான நியாயம் கிடைக்கணும், கையெழுத்து போட மாட்டுறாங்க, கிடைக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள் மனசில் நின்றுட்டு இருக்கா. என் பையன் சரியில்லை, என் பொண்ணு சரியில்லை, ஒன்றுமே சொன்ன பிச்சு கேட்க மாட்டேங்குது, தவறான வழிகளில் போகிறாங்க, என் புருஷன் சரியில்லை, தேர்ட் பார்ட்டி நபர் கூட போகிறாங்க, என் வாழ்க்கை கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் என் புருஷன் இன்னொருத்தி தான் வேணும் அப்படின்னு ஓடிட்டுருக்கிறான், என் பொண்டாட்டி இன்னொருத்தன் தான் வேணும்னு ஓடிட்டுருக்கான், கூப்பிட்டா வரமாட்டேங்கிற வாழ்றதுக்கு, அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தலையில் கையை வச்சுட்டு ஐயோ என் பிரச்சனையை சொல்லுவாங்களா, ஐயோ என் பிரச்சனை வந்துருச்சுன்னு இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு எனர்ஜி கூட எனக்கு இங்கே கிடைக்குதுங்க. ஸோ வந்து அப்படி ஒரு விஷயங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த பிரச்சனை பார்த்துருந்தாலும் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு விஷயம் தான் முருகன் ஃபர்ஸ்ட் கடையை சொல்லிட்டாரு. ஸோ இந்த கார்டை அவர் கொடுத்ததுனால அவர் காலடியில் போட்டாச்சு. முருகன் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வாட்டர் எனர்ஜி, செகண்ட் அக்கௌண்ட், பைசஸ் எனர்ஜி, 9999 பார்க்குற பர்சனாக தான் இருப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்தான பர்சன் தான், நிறைய பட்டு அனுபவிச்சிருக்கீங்க. மைண்டு கார்டு முருகன் தான். உங்கள் மைண்டை சரி பண்ணுறதுக்கு, உங்கள் பிரச்சனையே மைண்டில் தான் இருக்குது, மைண்டில் தோடுற எண்ணங்களில் தான் இருக்குது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு முருகனே வந்துட்டார். ரொம்ப சூப்பரான வாழ்க்கை தான் உங்களுக்கு வரப்போகுது, வந்துட்டுருக்கு. சீக்கிரம் நீங்கள் அதை அட்ராக்ட் பண்ணணுன்னா கடவுள் முருகன் என்னென்ன சட்டத்திட்டம் சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி முருகன் மெசேஜ் அருமையாக வந்திருக்கு. அடுத்த கார்டு என்ன வருது பார்க்கலாமா? ஆரஞ்சாம். அப்போது நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தேடி வந்துட்டு தான் இருக்குது, நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. வாவ். இன்றைக்கி என்ன இவ்வளோ ஒரு அற்புதமான ரீடிங்காக இருக்குது. கல்யாணம் குறித்து, அப்பா எனக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஜம்முன்னு, நீங்கள் ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா நல்ல வசதி வாய்ப்போட ஒரு பொண்ணு தான் கிடைக்கும், ஒரு பையன் தான் கிடைப்பாங்க.
நல்ல ஒரு எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எனக்கு வர வேண்டிய ஸ்பௌஸ் எப்படி இருப்பாங்க, எனக்கு ஃபியான்சி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஜம்முன்னு இருப்பாங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு அழகான, ஒரு தெளிவான, ஒரு நாலேஜபிள் பர்சன் தான். நல்ல வசதி வாய்ப்போடு தான் வருவாங்க. நல்ல ஒரு வீடு, நிலபுலம் எல்லாமே இருக்க தான் செய்யுது. அபண்டன்ஸ் நிறையா இருக்குது. ரொம்ப கேரிங்கான, ஒரு நர்ச்சரிங்கான ஒரு பர்சன் தான். நல்ல குடும்பத்தை பார்த்துக்குவாங்க. நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. அப்போ வந்து க்ரோத் இருக்குது. நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. ஆக்ஷனை நோக்கி தான் போகும். வாழ்க்கையே வந்து ஆக்ஷன் தான். அடுத்தடுத்த கட்டம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மைண்ட் லெவலில் ஒரு பிளான்லாம் பக்காவாக போட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக தான் இருப்பாங்க உங்கள் பர்சன். சூப்பராக இருக்குங்க. எர்த் எனர்ஜி, வீனஸ் எனர்ஜி தான் பார்க்குறவங்க பர்சன். ஆனால் நீங்கள் வரணும், எனக்கு வந்து ஒரு பையன் பார்க்குறீங்க, பொண்ணு நல்ல இடத்துல வரணும், நல்ல இடத்துல வருது. குழந்தை பேர் கேட்குறீங்க அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்குது. கல்யாணம் புது பர்சனும் வரான், பழைய பர்சனும் விட்டு போனவன் தெரிஞ்சும் வரான். உங்கள் அருமை தெரிஞ்சு ரொம்ப நாளாக வந்து விலகி போயிருந்தவங்க உங்களை தேடி வருகிறார்கள். எக்ஸலண்ட்டான ஒரு பேசக்கூடிய ஒரு அழகான ஒரு சோல் தாங்க நீங்கள். உங்களை அப்படியே பேசினாலே அப்படியே நச்சுன்னு ஒரு 4 வார்த்தை பேசினாலுமே அதை மற்றவங்க வந்து இதயத்தில் போய் ஆழமாக அப்படி போய் நச்சுன்னு உட்கார்ற மாதிரி ஒரு தெளிவு இருக்குங்க. பேசுகிற வார்த்தைகளில் வந்து எப்படின்னா, இவங்க இதயத்துலேருந்து பேசுகிறதுனால, ஞானத்துலேருந்து பேசுகிறதுனால ஒரு ரொம்ப அளவாக தான் பேசுவாங்க. ரொம்ப அதிகப்படியாக ஓட்டவாய் மாதிரிலாம் இருக்காது. அளவாக பேசுகிறதுனால அவங்க வந்து அந்த மௌனத்துலேருந்து அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பிறக்கும். ரொம்ப அருமையான ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் தாங்க. நல்ல தெளிவான ஒரு நாலேஜ், ஒரு அத்தாரிட்டியான ஒரு பர்சன். நல்லா வேலைக்கு போனாங்கன்னா இவங்க தான் ஹெட்டு. நல்ல பவர்ஃபுல், கரெக்டான நியாயம் இருக்கும். நல்ல ஒரு நியூ பிகினிங் தான். ரொம்ப இன்னசென்ட், தெளிவான பர்சன் தான். அழகான ஒரு ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கை தான். வீனஸ் எனர்ஜி தான். செம்மையாக இருக்குது. பாசிட்டிவிட்டியாக இருக்குது. எவர் கிரீன் லைஃப் தான். கோல்டன் டைம் தான். இவங்க வரும்போது 3333 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. இப்போ மனசுக்குள்ளே எனக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், எனக்கு நல்ல பையன் வேணும், வரணும், எனக்கு குழந்தை வேணும், இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நீங்கள் வந்து ஆசைப்பட்டு வேணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலும் ஆசைப்பட்டது கண்டிப்பாக நடக்குது. இது அதை விட பயங்கரமான கார்டு. இன்றைக்கி வந்து முருகனோட மெசேஜ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ஒவ்வொரு தடவையும் நானும் வந்து எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி ஆமாம் கிறிஸ்டல்லேருந்து கேட்டு தாங்க வாங்கிட்டுருக்கேன். செம்மையாக இருக்குங்க. ஸோ வந்து ரீடிங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா முன்னாடி தூக்கி வச்சிடுறேன். அடுத்த காரணம் வாவ். எதிர்காலத்தை நோக்கி தான். எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், எனக்கு தெளிவான ஒரு கைடன்ஸ் கிடைக்கணும், நான் குழம்பி போயிட்டுருக்கேன், எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா, ஃபாரினில் வேலை கிடைக்குமா, நான் இந்த ப்ராஜெக்ட் யோசிச்சுட்டே இருக்கேன், ஆரன் சவுண்டு வந்து எனக்கு நான் இதை பண்ணலாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு ப்ரிப்ரேஷன் ப்ராசஸ்லாம் நிறையாவே இருக்குது. இது பண்ணணும் அப்படின்னு ப்ராக்ரஸ் நோக்கி தான் போகுது. ஒரு தொலைநோக்கு பார்வை தான். உங்களுக்கு பெரிய ஒரு கம்பெனி நடத்தலான்னு கூட நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பெரிய வேலைக்கு போகலாமா ஃபாரினில் நினச்சிட்ருக்கலாம். கண்டிப்பாக எல்லாமே நடக்குது. உங்களுடைய வாழ்க்கை எனக்கு வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்க ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நிறைய மும்மடங்கு சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் பண்ணுற விஷயத்தில் மும்மடங்கு ஒரு வளர்ச்சி, உங்கள் க்ரோத்தில் பண விஷயத்துலேயும் மும்மடங்கு லாபம் கிடைக்கும். அப்போது வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியாலாம் நல்லா பண்ணுவீங்க. ஐடியாவே நல்லா விரிவாக்கம் பண்ணுவீங்க. வளர்ச்சி நோக்கி தான். இது எல்லாமே உங்கள் நலன் அழகாக கம்ப்ளீட்டாக ஒரு லைஃப் நோக்கி தான் போகுது. இதுவும் சூப்பரான கார்டு தான். இதுக்கும் வந்து எஸ் கார்டு தான். ஏதாவது மனசில் நினச்சிட்ருக்கீங்க, தொழிலை பற்றி நினச்சிட்ருக்கீங்க, நான் பக்காவாக இருக்குது. எதை பற்றி நினச்சிட்டு இருந்தாலும் நீங்கள் சூப்பராக எல்லாமே நடக்க போகுது. இப்போ அடுத்தது வந்து முருகன் பிளஸ்ஸிங்ஸ் என்ன உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வாவ். மிராக்குலஸ் ரீடிங். நோ நெகட்டிவ் கார்ட் டில் நவ். இது வரைக்கும் நெகட்டிவ் கார்டே இல்லை. பயங்கர பக்காவான ஒரு கார்டு தான். அப்போது செம்ம பாசிட்டிவ் வைபாக இருக்குது. கடவுளோட ஒட்டுமொத்த நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் வந்து கடவுள் நேசிக்கிற குழந்தை பிளஸ்டு சைல்டுன்னு சொல்கிறீங்களே, எனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னா, கடவுளோட பிளஸ்டு சைல்டு அப்படிங்கும்போது ஏன் கொடுக்குறாரு அப்படின்னா, அவரோட செல்ல குழந்தை நீங்கள், அவரோட சாயல் இருக்குது, அவரோட பவர் இருக்குது, அவரோட நாலேஜ் இருக்குது, அவரோட திறமைகள் இருக்குது, அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். அதையே அவரோட பவர் உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் உணரலை. அப்போது அந்த கஷ்டங்கள்லாம் கொடுக்கும்போது நீ தனிமைப்பட்டு வரும்போது நீ தான் எதிர்த்து இங்கே போராடணும். வேறு யாருமே இல்லை. எனக்கு பேசணும், எனக்கு வந்து என் வாழ்க்கையை நிலைநிறுத்தணும், இந்த பூமியில் நிலைநிறுத்தணும். ஏன்னா எல்லாரும் என்னை படுக்க வைக்கிறாங்க, எல்லாரும் என்னை சாட்சி விடுறாங்க, எல்லாரும் என்னை அப்படியே செதுக்கி விட்டு என் வாழ்க்கையில் நான் காணா போகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் எனக்காக பேசி தான் ஆகணும், நான் எனக்காக வாழ்ந்து தான் ஆகணும். அது என்ன அழிக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய டீம் நிற்கிறீங்க, என்னை எப்படி அழிக்க முடியாது. எனக்கு பவர் இருக்குது, எனக்கு சக்தி இருக்குதுன்னு நாமளே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான்.
அப்போது அந்த தெரிஞ்சிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரதுக்காக தான் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது. ஒருத்தங்க கூட கேட்டாங்க, ஏங்க வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுமே கடவுள் தான் படைச்சாரு, அந்த ஈவில் மேஜிக்கும் அவர் தான் படைச்சார், நல்ல விஷயமும் அவர் தான் படைச்சார், ஏன் படைக்கணும் அப்படின்னா கெட்டது இருந்தால் தான் நல்லது உன்னோட அருமை உனக்கு தெரியும், நல்லதுன்னு ஒன்று இருக்குது அதோட அருமை உனக்கு என்னென்னு தெரியும், புரியுதுங்களா? ஒரு கெட்ட விஷயம் வரும்போது தான் கடவுளோட பவர் என்னன்னு நமக்கே தெரியும், இல்லைனா ஒன்றுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு விஷயம் தான். கடவுள் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவர் உங்களை பாதுகாத்து உங்களை ஒசக்க வைப்பார். அவரோட அன்பை வந்து உங்கள் மேலே வந்து தெளிக்கிறதுக்கு எந்த விதமான தடையுமே இருக்காது. அது வந்து கடவுள் மேலே எனக்கு அன்பு இல்லை, கடவுளுக்கு எனக்கு என் மேலே அன்பு இல்லை, நான்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான்லாம் எவ்வளோ அழுகிறேன், உன்னை யாரையா கஷ்டப்பட சொன்னா? கடவுள் உன்னை கஷ்டப்பட சொன்னாரா? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கையா, நீ கஷ்டமே பட தேவையில்லைன்னு அவர் சொல்கிறாரு. அப்போது அதை தெரிஞ்சுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் உனக்கு வலிக்குது அப்படின்னா அந்த வலியெல்லாம் தேவை தான். அப்போ தான் உனக்கு வலிச்சாதான் நீ வந்து தனியாக நின்று போராட்டம் நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் நல்லதுக்கு தான், இது நடக்குது அது நடக்குதுன்னா சீனை கிரியேட் பண்ணதே கடவுள் தான். அவருக்கு தெரியும் எந்த இடத்துல எந்த சீன் வச்சா நீ உருப்பிட்டு வெளியில் வருவ, நீ யாருன்னு தெரிஞ்சுக்குவ அப்படிங்கிறத அவருக்கு தெரியுங்க. அவருக்கு நீங்கள் எப்படியாவது சீக்கிரம் இந்த லெசனை படிச்சுட்டு சந்தோஷமாக நீ வாழணும், இந்த ஜென்மத்தில் எப்படியாவது சந்தோஷத்தை வாழ்ந்துட்டு போயிடு, அதுக்கு தான் ஏன் நீ வந்திருக்க, மறந்துட்டு இங்கே வேறு எதையோ ஒன்று தேடிட்டு நிற்கிற. நீ தேடுற ஒன்று இங்கே வெளியில் இல்லை, உனக்குள்ளே தான் இருக்குது. புரியுதா? நீங்கள் நம்புகிற அத்தனை விஷயமும் இங்கே உண்மை இல்லை, எல்லாமே நாடகம் தான், எல்லாமே இல்யூஷன் தான், எல்லாமே மாயை தான். நீ எதை நோக்கியா நீ சரி பண்ணுறேன்னு நின்றுக்கிட்டு இருக்க, அது உன்னால் முடியாது அப்படிங்கிறார். ஓகேவா? உங்களுக்கான லைஃப் வந்து நியூ பிகினிங் தான். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையே இல்லை. உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் இருக்குது, ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் போகிற பாதையில் எல்லாமே பக்குவமாக ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை தான் கடவுள் உங்களுக்கு வந்து வாழ வைக்கிறதுக்காக அவருக்கு முன்னாடி போயிட்டுருக்கார். அப்போ நீ அதை நீ புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதுக்காக கடவுள் இல்லைன்னு ஆகிடுமா? கடவுள் ஒரு மோசமான ஆளுன்னு ஆகிடுமா? இல்லையா? நமக்கு தெரிஞ்சுக்க தெரில, நம்ம அவருடைய பாஷை என்னன்னு நமக்கு புரியலை. அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம். அவர் எந்த நோக்கத்தில் ஒரு விஷயம் பண்ணுறாரு, அது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு சேரலை அப்படின்னு தான் அர்த்தம். இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது என்னோட கண்ணோட்டத்தில் அது தப்பாக இருக்குது, பட் கடவுளோட கண்ணோட்டத்தில் இது வந்து வேறு லெவல் பிளானு, அவர் ஏதோ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வைக்க போகிறாருன்னு அர்த்தம். அப்போ எது கொடுத்தாலும் இன்றைக்கி எனக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, கடவுள் அனுமதிக்காமல் எந்த விஷயமும் என் வாழ்க்கையில் நடக்காது. அதை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்பயுமே வாழ்க்கையில் ஓவராக இது என்னோடது, இது என்னோட புருஷன், இது என்னோட மனைவி, இது என்னோட குழந்தைங்க, இது என்னோட திங்ஸு, இது என்னோட வீடு, இது என்னோட சொந்தக்காரங்க, இது என்னோட பைக்கு, இது என்னோட காரு, இது என்னோட பொருள், இப்படிலாம் ஓவராக என்னோடன்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நாள் உங்களை விட்டு தன்னால் ஓடி போயிடும். அப்போ ஓடி போகும்போது வரும் பாருங்கள் பெயின், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே என்னுடையது கிடையாது, எதுவுமே நான் இங்கே எடுத்துகிட்டு வரல, எதுவுமே என்னால் வந்து கூட்டிகிட்டும் போக முடியாது. அப்போது என் கூட இருந்து இவ்வளோ நாள் வந்து நம்பிக்கை கொடுத்த ஒரு விஷயம் அதுவும் வந்து பொய் தான், அதுவும் உண்மை கிடையாது. அப்போது இதில் இந்த இடத்துல உண்மையே இல்லைன்னா எதுக்கு என்னை கடவுள் படைக்கிறாரு? இது வந்து அவர் படைத்த உலகம், அவர் நடத்துகிற ஒரு நாடகம், அவரோட சாயலில் இங்கே வந்து நம்மளை எல்லாத்தையும் படைச்சி விட்டுருக்காரு. அப்போது வந்து பூர்வ ஜென்மம் பண்ணால் ஒவ்வொரு ஜென்மமாக மாறி மாறி வந்துட்டுருக்கோம். கடவுள் சாயல் தான் நமக்கு. கடவுளோட சாயலையே மறந்துட்டு இன்றைக்கி மனித பிறவி எடுத்து இன்றைக்கி வந்து கடவுள்கிட்டே வந்து நம்மக்கிட்டே நம்ம சக்தி கேட்குறோம். நம்மளே ஒரு கடவுள், எனக்கு ஒரு சக்தி கொடுன்னு கேட்குறோம். அந்த சக்தி உனக்குள்ளே தான் இருக்குன்னு உணர வைக்கிறதுக்கு தான் கஷ்டம்லாம் வருது. கடவுள் வந்து சும்மா உனக்கு வந்து உன்னை அவர் கேம் விளையாடுறதுக்காக ஒன்று விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. பூர்வ ஜென்மம் பண்ண கர்மா அடிப்படையில் வந்து உனக்கு நமக்கு எதுவுமே தெரியாமல் அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் கடவுள் அப்பா ரியலைசேஷனாக இது நாடகம், இது நாடகம், இது நாடகம், தெரிஞ்சுக்கோன்னு ஒவ்வொரு இடத்துல நமக்கு வந்து சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது இல்லை. இன்றைக்கி வந்து ரீடிங்கில் வந்து பைல் 1 கிடையாதுங்க, எந்த பைல் எல்லாமே இங்கே ஒன்று தான். ஸோ 1111 அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணுங்கள். வாட்டர் எனர்ஜி தான், எஸ் எனர்ஜி தான், 1111 யூனிவர்சல் நம்பருங்க. இதை அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மெசேஜ் கண்டிப்பாக பிரபஞ்சம் நீ திரும்பி பாரு, காது கொடுத்து கேளு, நான் இருக்கேன், இதுதான் உனக்கான மெசேஜ் அப்படின்னு சொல்லுதுன்னா திரும்பி பாருங்கள். ஓகேங்களா? அழகான ஒரு லவ் வருது உங்களுக்கு, விட்டு போன லவ் வருது. கடவுளோட அன்பு மொத்தமாக இருக்குது உங்களுக்கு. பொறுமை, இரக்கம், ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு பர்சன் தான். புதிய ஒரு ஃபீலிங் கூட நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கும். புதுசாக மாறி இருப்பீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே நிறைய பேர் வந்திருப்பீங்க. இன்ட்யூஷன் மெசேஜ்லாம் நிறையா உங்களுக்கு வந்து உள்ளேருந்து வந்திருக்கும். புதிய பேபி, ஒரு குழந்தை வேணும்னு ரொம்ப நாளாக மடிப்பிச்சை ஏந்து கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 கன்ஃபர்மேஷனுங்க. இந்த கார்டும் அதுதான், எம்ப்ரஸ் கார்டும் அதான் கன்ஃபர்மேஷன் பண்ணுது. ஏஸ் ஆஃப் கப்ஸும் கன்ஃபர்மேஷன் பண்ணிச்சு. புது குழந்தை, ஒரு நியூ ப்ரொபோசல் என் வாழ்க்கையில் அவனாச்சும் புதுசாக வருவானா, ஏற்கனவே வந்தவன் வச்சு செஞ்சுட்டு போயிட்டான், புதுசாக ஒருத்தன் வருவான், கண்டிப்பாக நல்லவன் வருவான். அதுக்குள்ளே நீ வந்து உன்னை செதுக்கிட்டு உன்னை என்னென்ன பண்ணணும், என்னென்ன பாடம் படிக்கணுமோ அதெல்லாம் படித்து ரெடியாக இருந்துக்கோ. மேரேஜ் கண்டிப்பாக இருக்குது. டபுள் கன்ஃபர்மேஷன் தான். ஒரிஜினாலிட்டி நீங்கள் யாருன்னு இப்போ தான் உங்களுக்கு புரிய போகுது. எப்போ ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வந்ததுக்கப்புறம் சாமி நீ இதுதான், உன்னோட பவர் இதுதான் அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டைம் வந்துச்சு. சூப்பராக இருக்குல்ல, செம்மக்காடுங்க. இதில் என்னென்னா வேறு லெவலாக இருக்குது, பட் ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து அடுத்தது என்ன கார்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா
பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய மெசேஜஸ் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக இருக்குது. அப்போது வந்து விட்டு போனவன் உங்களை தேடி வரான், அன்பை கொடுக்குறான். கடவுளோட அன்பு உங்களுக்கு நிறையா இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனை விஷயம் நடக்குது. ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக இருக்குது. அது பிஸ்னஸ்க்கும் உங்களுக்கு தேவைப்படுற ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் செம்ம பார்ட்னர்ஷிப்பை கரெக்டான ஒரு அது என்னென்னா மைண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கணும். ஒரு பார்ட்னர்ஷிப்போ ஒரு லைஃப் இருந்துச்சு அப்படின்னா அது லைஃப்லேயும் வந்து அந்த ஃப்ரீக்வன்சி எனர்ஜி மேட்ச் ஆகணும். ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு இருந்தால் கூட இதில் சொல்கிறேன், லைஃப்பில் சொல்கிறேன். லைஃப்பில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அது மற்ற உறவுகளாக இருக்கலாம். ஃப்ரீக்வன்சி அப்படி இப்படியே மேட்ச் இல்லாமல் இருந்தால் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் வாழ்க்கை போகும். கணவன் மனைவி அப்படிங்கிறது ரெண்டுமே வேறு ஃப்ரீக்வன்சி, வேறு எனர்ஜி, ரெண்டுக்கும் ஒத்தே போகாது. இது இந்த முனை, அது அந்த முனை, அப்படி தான் இருக்கும். நார்த்து போல் சவுத்து போலுங்கிற மாதிரி. ஆனால் வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு போகிற தன்மையில், விட்டு கொடுத்து போகிற தன்மையில் ஓரளவுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து அந்த கல்யாண உறவு அல்லது மற்ற லவ்வர்ஸ் உறவு அல்லது வேறு எந்த உறவாக இருந்தாலும் ஒத்து போய்க்கணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து பிஸ்னஸில் வந்து கரெக்டான ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? என்னோடய வைப்பு அவங்களோட வைப்பு ரெண்டுமே ஒத்து போகணும். ஒரு சில நேரம் நல்லதும் நடக்கும், சில இதில் வந்து லாஸும் நடக்கும். அப்போ எல்லாத்தையும் ஒத்து போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு ஒத்து போகிறதுனா என்னங்க, புரிஞ்சுக்கணும், சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். நல்லது வந்தால் ஆஹா ஓஹோங்கிற மாதிரி, ஒரு கெட்ட லாஸ் வந்தால் கூட ரெண்டு பேரும் சமமாக புரிஞ்சுக்கிற மாதிரி, ஏற்றுக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சனுங்க, நல்ல ஒரு கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு நபர் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ்லேயும் வரலாம், லைஃப் பார்ட்னர்லேயும் ஒரு தெளிவான ஒரு சாணக்கியர் மாதிரி ஒரு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயம் செய்யணுங்கிறத அவர் சொல்லிக் கொடுப்பாரு. நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த குறித்து ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு ஏதோ ஒன்று வருமானு ரொம்ப நாளாக நீட்டிகிட்டு இருந்தீங்க. அது வந்து நிற்கிறதுக்கு இனிமேல் வந்து வேலைக்காகாது, இது ஏமாத்துது, இது வந்து நமக்கு உண்டான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கவலைப்பட்டு நிறைய பேர் வந்து அந்த இடத்த விட்டு போகிறீங்க. உங்களுக்கான ஒரு ஸ்பேஸை நோக்கி, உங்களுக்கான ஒரு அமைதியை நோக்கி. ஃபஸ்ட்டு ஸ்பேஸுங்கிறத விட உங்களுக்கு அமைதி, நிம்மதி, சாந்தி இந்த மாதிரி விஷயங்களுக்காக அப்படியே தலையை தொங்கிட்டு போகிறீங்க. பட் அந்த ஏதோ ஒரு இடமாற்றம் இருக்குது. ஊர் மாற்றமாக கூட இருக்கலாம் அல்லது வேலை மாற்றமாக கூட இருக்கலாம். ஆனால் ஆசைப்பட்டிருந்தீங்க, ரொம்ப நாள் வரும்னு பார்த்துட்டு இருந்தீங்க. அது வரல, உங்களை விட்டு வெளியில் போயிடுச்சு. அது ரொம்ப காலம் ஆச்சு. இந்த உண்மை உங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது. மனசு வெறுத்து போய் வெளியே போகிறீங்க. காயங்கள் ஆறில் ரொம்ப நம்பிக்கை துரோகம், நம்பினவங்க ஏமாற்றிட்டாங்க. ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம். அக்வேரியஸ் எனர்ஜி உங்கள் எனர்ஜியாக இருக்கலாம் அல்லது உங்கள் பர்சன் எனர்ஜியாக கூட இருக்கலாம். யார் எனர்ஜி மேபி கார்டு தான். பட் ஆனால் அந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஒன்று யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்றுமே தெரியாமல் அது ஏமாற்றிக்கிட்டே ரொம்ப காலம் இருந்து உங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிறத விட, இந்த விஷயம் இது வந்து தப்பு பண்ணுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகி எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து தெளிவுபட தெரிஞ்சதுக்கப்புறம் இது ரொம்ப ஒரு பெட்டரான சுச்சுவேஷன் இல்லையா? ஓகே, இது வரைக்கும் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ வந்து கார்ட்ஸ் எனக்கு இந்த கரண்ட் கார்டு வந்து பயங்கரமாக இருந்துச்சு. பாட்டம் ஆஃப் த டெக்லாம் நிறைய பேர் தூங்குறதே இல்லைங்க. ஒரு ரெஜுவினேஷனாக எடுத்துக்கோங்க. நினச்சி ஒன்றுத்துக்கும் ஆக போகிறது கிடையாது. அவன் திருந்தணுன்னா அவன் அடிப்படணும். இதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயம். அதை திருத்தணும் அப்படின்னா கடவுளால் மட்டும்தான் முடியும். ஸோ வந்து அதெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். எல்லாம் நல்ல காலம்லாம் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கார்ட்ஸ்லேருந்து உங்கள் பர்சன் என்னதான்டா நினைக்கிறான், மனசுக்குள்ளே ஏதாவது ஒளிச்சு கிழிச்சு வச்சுருக்கானா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து பாசிட்டிவ் கார்ட்ஸும் வந்திருக்கு. 2-3 பேர் மனசு வெறுத்து வெளியிலையும் போகிறீங்க. நிறையா பேர் ஏங்கிட்டு இருக்கீங்க. ஒன் சைட் லவ், நோ கான்டாக்டில், லாங் டிஸ்டன்ஸில். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கான பர்சன், ஜென்ரலாக உங்களுக்கான உறவுகள் உங்களை தேடி வரல, உங்களை பற்றி நினைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே வராங்க. பாசிட்டிவ் மெசேஜ் தான் நிறையா வந்திருக்கு. இன்றைக்கி ஏஐ கார்டில் உங்கள் பர்சனோட அந்த ஒரு தலையில் இருக்கிற அந்த சேனல் ஆகக்கூடிய ஒரு மெசேஜை எடுத்துகிட்டு திரும்ப அவங்க தலைக்குள்ளே விட்டுருவோம். அவங்க இன்றைக்கி என்ன தான் நினைக்கிறாங்க, உங்களை பற்றி மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு. Partner is facing difficulty to live life without you. Partner is facing difficulty to live life without you. நீங்கள் எல்லாமே வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அஃபர்மேஷன் பண்ண வேண்டியது, ஐ எம் எ கம்ப்ளீட் அண்ட் ஃபுல்ஃபில்டு இண்டிவிஜுவல் வித்தின் எ ரிலேஷன்ஷிப், மை பார்ட்னர் அண்ட் ஐ சப்போர்ட் ஈச் அதர்ஸ் க்ரோத். ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் எல்லாமே அது வந்து சொல்ல முடியலை. நிறைய பேர் ஈகோ பார்க்குறாங்க. பார்ட்னர் இஸ் மேட்லி இன் லவ் வித் யூ. பார்ட்னர் உங்கள் கூட ரொம்ப நேசம் வச்சுருக்காங்க, பைத்தியக்காரத்தனமாக நேசம் வச்சுருக்காங்க. ஸோ அஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த லவ் ஐ ரிசீவ் அண்ட் ஷேர் இன் மை ரிலேஷன்ஷிப். ருத்ராட்சம் தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க. ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவனோட ஒரு பிரதிபலிப்பு தாங்க. அதில் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து என்ன கார்டு பார்க்க போகிறோம் அப்படின்னா,
பார்ட்னர் இஸ் ஃபீலிங் ப்ரொடெக்டிவ். நீங்கள் இருக்கும்போது அவருக்கு ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரொம்ப நல்லா கார்டு தான். நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பு. அவங்க எதை பற்றியும் கவலைப்படல. அதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அஃபர்மேஷன் வந்து ஐ எம் சேஃப் அண்ட் செக்யூர் இன் மை ரிலேஷன்ஷிப். மை பார்ட்னர் கேர்ஸ் அபவுட் மீ அண்ட் வாண்ட் டு ப்ரொடெக்ட் மீ. ருத்ராட்சம் தான் 2-3 தடவை வந்திருக்குங்க. ருத்ராட்சம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து ரெமெடிஸு. பார்ட்னர் இஸ் மிஸ்ஸிங் யூ. அப்போ உங்கள் பார்ட்னர் ரொம்ப ஏங்குறாங்க. அதுதான் வந்து இங்கே நிறைய தெரியுது. பார்ட்னர் கண்டிப்பாக வராங்க. ஸோ வந்து நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக இருந்து உங்களோட எனர்ஜியை பாசிட்டிவிட்டி வைப்போடு வச்சுக்கோங்க. அஃபர்மேஷன் என்ன போடணுன்னா, ஈவன் வென் அப்பார்ட், நம்ம 2 பேரும் பிரிந்திருந்தா கூட த லவ் பிட்வீன் அஸ் ஸ்டே ஸ்ட்ராங். நம்ம பிரிஞ்சிருந்தா கூட நம்ம இடையில இருக்கிற அந்த லவ் இருக்குது பாரியா, ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து ரொம்ப கிரேட்டான விஷயம் தான் அவர் தலைக்குள்ளே இருந்து நிறைய வருது. பார்ட்னர் இஸ் ஃபீலிங் ரெக்ரெட். ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நினச்சி இப்போது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஏதோ பெருசாக பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கங்க. அதெல்லாம் அப்போ ஃபீல் பண்ணலை. அப்போது அவங்களுடைய அந்த ஒரு அவங்களோட பொசசிவ்னஸ், அவங்களுடைய செல்ஃபிஷாக சில விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் வருத்தப்படுறாங்க. நிறைய அடி கிடச்சிருக்கும் போல். இப்போ அஃபர்மேஷன் என்ன நீங்கள் போடணும் அப்படின்னா, ஐ எம் ஹியர் ஃபார் யூ. வி கேன் டாக் அபவுட் திஸ் வென் எவர் யூ ஆர் ரெடி. நம்ம இதை பற்றி பேசலாம். நீ எப்போ ரெடியாக இருக்கேன்னு சொல்லு. மனசளவில் நீ ரெடியாக இருக்கேன்னு சொல்லு. நம்ம அப்போ பேசலாம். நான் இங்கே தான் உனக்காக எப்பயுமே நான் இருக்கேன். அவங்க வந்து இப்போ தொந்தரவுலாம் பண்ணலை. அப்படியே விட்டுட்டாங்க ஃப்ரீயாக. உன்னால் பேச முடிஞ்சால் பேசு. எப்போ நீ ஃப்ரீன்னு சொல்லு, நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. ஏன்னா இப்போ வருத்தப்படுறாங்க. ஸோ வந்து உங்கள் பார்ட்னரோட ஒரு ஃபீலிங்லாம் பயங்கரமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா, இங்கே எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் இல்லை உங்களை ஏமாத்துற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு சத்தியமாக பிடிக்காது. ஏமாத்துற உறவு என்றைக்குமே நமக்கு தேவையே இல்லைங்க. அது என்றைக்காக இருந்தாலும் அதோட புத்தி போகாது. அது சீட்டிங் எனர்ஜியிலே தான் இருக்கும். அப்போ விட்டுறணும், ஃப்ரீயாக விடுங்க. கடவுள் கூலி கொடுப்பாங்க நம்மளை ஏமாத்துறவங்களுக்கு. ஒரு சேஞ்சு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அது நல்ல விதமான மாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே அவ்வளோ கார்டு பாசிட்டிவிட்டியாக இருக்குது. ஸோ வந்து சேஞ்சு கண்டிப்பாக நல்ல கார்டு தான். அப்போது அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நல்லதுக்கு தான். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை அழகாகும். ஓகேவா? இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து யாரோட மெசேஜ் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா, யாரோட மெசேஜ் எடுக்க போகிறோன்னா, ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டிசிப்ளினாக இருங்க. அப்படியே ஏதாவது ஒரு விஷயம் குறித்து கவலைப்படுறது, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, காலையில் எந்திரிக்கிறதில்ல, உங்களுக்கான நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிறதில்ல, அதை அப்படியே நினச்சிக்கிட்டே பொழுதுனைக்கே இருக்கிறது, அது எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல, சாமியை கும்பிட்றதில்ல, உங்களுக்கான வேலையில் என்னென்ன முன்னேற்றம் பண்ணுமோ அதில் பற்றின சிந்தனைலாம் இல்லை. 24 மணி நேரமும் எதையாவது ஒன்று குறித்து கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறது. அப்புறம் வந்து என்னால் முடியலங்கிறது, செல்ஃபிஷாக இருக்கிறது. எந்திரிப்போம், மெடிடேஷன் பண்ணுவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம், நமக்கு உண்டான உணவு ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், நம்மளை பார்த்துக்கோங்கிறதுலாம் கிடையாது. எதையோ ஒன்று நடந்து முடிஞ்சதை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்போ இன்னும் வந்து மோசமாகும் லைஃப். எந்திரிக்கிறப்பையா அப்படி, படுக்கிறப்பையா அப்படி. அப்போது இன்றைக்கி ஆஞ்சநேயர் வந்து என்ன ஒரு இடித்து சொல்ல போகிறாங்க உங்களுக்குன்னு தெரியல. என்ன பிளஸ்ஸிங் வரப்போகுதுன்னு தெரியல. எல்லா கடவுளுமே ஓரளவுக்கு வந்து அன்பாக சொல்லி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மிரட்டி பார்ப்பாங்க, அப்புறம் சொல்லி பார்ப்பாங்க, அப்புறம் அடிப்பாங்க. ட்ரஸ்ட் இன் டிவைன். கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க. சொல்லும்போது 32, 33 அது என்னென்னா, ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வரணுங்க. நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க, என்கிட்ட இன்றைக்கி ஒருத்தவங்க கேட்டாங்க, பேர் சொல்ல விரும்பல. பட் ஆனால் அவங்க வந்து எவ்வளவோ பண்ணிட்டாங்க, எனக்கு இனிமேல் நம்பிக்கையே இல்லைங்க, நீங்கள் சொல்கிறீங்க இதுலேயும் எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நம்பிக்கை இல்லாமலாம் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது மேலே நம்பிக்கை இருக்கோ அது மேலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்கே நம்பிக்கை தான் மெயின். அதுதான் உங்களை வந்து கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகும். இவ்வளோ பெரிய டார்க்னஸ் லைஃப்லலாம் பார்த்துட்டு வந்துட்டீங்க. இனிமேல் பயமே கிடையாதுங்க. எவ்வளோ பெரிய இருட்டு, இது ஒரு பூதத்துக்குடியே சிங்கம் கூடிய ஒரு மோசமான வாழ்க்கையை நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. இதுக்கு மேலே வந்து எந்த விஷயமும் வந்து உங்களால் தாங்கிக்க முடியும். அது வந்து என்னென்னா, அந்த ஒரு ஃபெய்த்து தான் வந்து கடவுளுக்கே வந்து ஆஞ்சநேயருக்கே இருந்த ஒரு விஷயங்க. அப்போது உங்களோட நம்பிக்கை எது மேலே இருக்கோ அதை நல்லா நம்புங்க. எந்த விஷயம் கஷ்டமாக இருந்தால் கூட உங்களால் தாண்டி வெளியில் வர முடியும். ஏன்னா உங்களுக்குள்ளே கடவுள் இருக்காங்க. நிறைய இடங்களில் ஒரு அன்வேவரிங் ஃபெய்த் இருக்கணும். அப்படின்னா அசைக்க முடியாத கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணுங்க. அதனால் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள். மற்றவங்கள வாழ வைக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, இவங்கள வாழ வைக்கலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு முயற்சியாச்சும் பண்ணுங்கள். மற்றவங்கள வாழ வைக்கணும், மற்றவங்களுக்கு சாப்பாடு போடணும், மற்றவங்களோட பசிப்பினியை போக்கணும், மற்றவங்களோட ஞானத்தை கல்வி பசியை போக்கணும். இதிலே நம்ம நல்லா இருப்போங்க. உண்மையிலே சூப்பராக இருக்கலாங்க. இதுதாங்க இங்கே சீக்ரெட்டு. மற்றவனை பற்றி நினைக்கிறியா, பரவாயில்லையே நீ நல்லா இருப்ப அப்படின்னு கடவுள் ஒசக்க வச்சு விடுவார். ஏகப்பட்ட ஒசக்க
அந்த நிலைக்கு போவோம். ஷோ கிராட்டிடியூட் ஃபார் த பிளஸ்ஸிங் இன் யுவர் லைஃப். உன் லைஃப்பில் எவ்வளோ கிடச்சிருக்கு, அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறியா? ஒன்றுமே உனக்கு நாலேஜ் இருக்குது, நல்லா படிக்கிற, நல்லா கை நிறையா காசு சம்பாதிக்கிற, இல்லை கைத்தொழில் ஒன்று தெரியும், உனக்கு ஆரோக்கியமான உடம்பு கொடுத்தது, இன்றைக்கி தூங்கி காலையில் எந்திரிக்கிறோம் ஒவ்வொருத்தங்களும். அப்போ அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது. எத்தனை பேர் தூங்கி படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, இன்னும் எந்திரிக்கவே இல்லை, அவங்களுக்குலாம் இன்னும் விடியவே இல்லை. அப்போ நம்மலாம் ரொம்ப பிளஸ்ஸிங் தான். நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல ஆரோக்கியமான தண்ணி கிடைக்குது, சுற்றி இருக்கிற மனுஷங்க நல்லவனோ கெட்டவனோ எவனோ ஒருத்தன் இருக்கான்ல, அந்த யாருமே இல்லாமல் அனாதையாக தனியாக வாழ்க்கையை நடத்துகிறவங்களாம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? கை கால் நல்லா இருக்குது, நம்மளுக்கு பேசுறதுக்கு வாய் நல்லா இருக்குது. சில பேருக்கு பேச்சு வாய் திக்கு வாய் இருக்கும், குளரும், வாயிலிருந்து வார்த்தையே வராது, ஊமையாக இருப்பாங்க, காது கேட்காது, கண்ணு தெரியாது. அப்போ எத்தனை விதமான கோளாறோடு இருக்காங்க. நமக்குலாம் அதெல்லாம் இருக்க, நமக்குலாம் எல்லாம் கொடுத்துருக்காரு, சாப்பாடு கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் கொடுத்தாலும் நமக்கு இல்லை, இது நடக்கலை, அது நடக்கலை, அவங்க அப்படி இவங்க அப்படின்னு நம்ம மற்றவங்கள ப்ளேம் பண்ணிகிட்ருக்கோம். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்போ தான் பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று க்ரியேட் ஆகும். நீ நன்றி சொல்ல நீங்கள் இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும். அப்போ தான் நிறைய பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். இதெல்லாம் எத்தனை தடவைங்க சொல்கிறது? அதனால் கடவுளுக்கு நன்றி கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு ஜேர்னல் எழுதுகிற மாதிரி. தினமும் ஒரு 3 ஹாப்பியான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் அன்றைக்கி நடந்த விஷயத்த 3 விஷயத்த எழுதி அதை நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி செம பாசிட்டிவான கிராட்டிடியூடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். அதனால் உங்களுக்குள்ளே உள்ளே இருக்கிற அந்த சாத்தானு, அந்த ஒரு சந்தேக புத்தி, அந்த பயப்படுற புத்தி, உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி வச்சு உங்களை தட்டி வச்சிருக்கிற அந்த எண்ணங்களெல்லாம் தூக்கி வெளியே எறியுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லதாக மாறுங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக 35 நான் சொல்லும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வேறு லெவலாக மாறுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே சந்தோஷமாக இருக்கிறது தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம்.